கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தேவன் தாமே உங்களை பெருக்கமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆவியின் வரங்கள் என்ற தொடர்ச்சியான செய்திகளை நாம் படித்து கொண்டு வருகின்ற இந்த வேளையிலே இந்த தொடரினுடைய நிறைவான செய்தியாக ஆவியின் வரங்களை குறித்ததான ஒரு சில பாடங்களை படித்து நாம் இந்த தொடரை நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆவியானவர் நமக்கு துவங்கினது போல நிறைவாக முடித்து தரும்படியாக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து இந்த நாளிலே என்ன சொல்லித்தர விரும்புகிறாரோ அதை அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டுக்கொள்ளும்படியாக ஜெபிப்போம். ஜெபித்து செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அன்பின் ஆண்டவரே, அப்பா, இந்த வேளையிலும் ஆவியின் வரங்களை குறித்து நாங்கள் படித்த இந்த தொடர் முழுவதையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலும் கூட ஒரு செய்தியை கேட்கும்படியாக நீர் கிருபை பாராட்டினதற்காக நன்றி. நாங்கள் கேட்கிற செய்தியை ஆசீர்வதித்து கொடுங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து வழியாக ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் வரங்களை குறித்து நாம் நிறைய காரியங்களை படித்திருக்கிறோம். ஆவியின் வரங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது, ஆவியின் வரங்கள் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அது முடிந்து போயிற்றா, அதற்கு போலி இருக்கிறதா, போலி இருந்தால் அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஆவியின் வரங்களினுடைய அடிப்படை என்ன, தேவன் கொடுத்த வரங்களை நாம் எப்படி கண்காணித்து பிரித்து பார்க்க வேண்டும், எப்படி அதை பகுத்தறிந்து பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் கடைசி செய்தி நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், ஆவியின் வரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? முதலாவது கேள்வி. இரண்டாவதாக, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆவியின் வரத்தை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எனக்கு என்ன வரம் இருக்கிறது என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? மூன்றாவதாக, ஒருவேளை எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் வரத்தை நான் கண்டுபிடித்து விட்டால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான்காவதாக, கொடுக்கப்பட்ட ஆவியின் வரங்கள் மட்டும்தானா அல்லது வேறே வரங்கள் எனக்கு கூட கொடுக்கப்படுமா? இந்த காரியங்களை நாம் பதிலாக பார்த்து இந்த செய்தியை நிறைவு செய்ய இருக்கிறோம். முதலாவதாக, எனக்கு ஆவியின் வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது எனக்கு ஆவியின் வரம் கொடுக்கப்படாமல் இருக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்கிறது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பிற்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் 4 கேள்விகளை படிக்கலாம் என்று சொல்லியிருந்தோம். முதலாவது கேள்வி, எனக்கு ஆவியின் வரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது ஆவியின் வரம் இல்லாமலும் நான் வாழ முடியுமா அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆவியின் வரம் இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒருவேளை ஆவியின் வரம் உங்களுக்கு இல்லாதிருந்தால் நீங்கள் உண்மையான மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு பாவ மன்னிப்பிற்கென்ற ஞான ஸ்நானத்தை பெறாமல் இருக்கிறீர்கள் என்பதுதான் வேதத்தின் அடிப்படையில் உண்மை. ஏனென்றால் இந்த வசனம் சொல்கிறது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும், அதாவது அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்து சொல்கிறார் ஒவ்வொருவரும் என்று சொல்லி. அப்போ ஒரு நபர் கூட ஆவியின் வரத்தை பெறாமல் இருக்க முடியாது. எப்பொழுது என்று சொன்னால், உண்மையான மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு பாவ மன்னிப்பிற்கென்ற ஞான ஸ்நானத்தை பெற்றார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த ஞான ஸ்நானத்தை பெறும் பொழுது நிச்சயமாக ஆவியின் வரம் அவர்களுக்கு உண்டு. அப்படி என்றால் யாரும் எனக்கு ஆவியின் வரம் இல்லை என்று சொல்லவே முடியாது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே வசனம் இப்படியாக சொல்கிறது. 4வது வசனம், வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. 6வது வசனம், கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அவன் அப்படின்னா எல்லோரும், எல்லாருடைய பிரயோஜனத்திற்கு ஏற்றபடி என்னமோ ஒரு வரம் கொடுக்கப்பட்டிருக்கும். 1 இருக்கலாம், 1க்கு மேற்பட்ட வரங்கள் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஒரு வரமாவது கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களுக்கு.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் வரம் எனக்கு இல்லை என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள், சொல்லாதீர்கள். அப்படி சொன்னால் நீங்கள் உண்மையான மனம் திரும்புதலின் அனுபவத்தோடு பாவ மன்னிப்பிற்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறவில்லை என்பதுதான் அர்த்தம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். லூக்கா புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். 48வது வசனம். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். எவைகளுக்கு என்று சொன்னால் 47வது வசனம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் வாசித்தோம். மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு என்கிற வார்த்தை வந்தது. அது ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக என்று நம்ம பார்த்தோம். நீங்கள் சாட்சியாக இருக்கிறீங்க அப்படின்னா எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நம்ம சாட்சி என்று சொல்லி. எதற்கு சாட்சினா, இந்த மனம் திரும்புதல் இந்த பாவ மன்னிப்பு அனுபவத்தை பெற்ற நான் ஆவியின் வரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆவியின் வரத்தை பெறாமல் ஒரு கிறிஸ்தவராலும் இருக்க முடியாது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன வரம் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஆவியின் வரம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு கொடுக்கப்படாமல் இருக்கும் என்றால், உண்மையான மனம் திரும்புதலுக்கேற்ற பாவ மன்னிப்பிற்கென்ற ஞானஸ்நானத்தை பெறாமல் இருக்கிறவர்களுக்கு தான். இரண்டாவது கேள்வி, முதல் கேள்விக்கு பதில் நம்ம பார்த்துட்டோம். இரண்டாவது கேள்வி, அப்படி என்றால் எனக்கு ஆவியின் வரம் இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய ஆவியின் வரத்தை நான் எப்படி கண்டுபிடிப்பது? எல்லாருக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன வரம் என்று தான் தெரியாது நம்ம பார்க்குறோம். அப்போ என்னுடைய வரத்தை நான் எப்படி கண்டுபிடிப்பது? என்னுடைய வரம் இதுதான் என்பதை நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமான கேள்வியாக தெரியும். ஆனால் வேதத்திலே எல்லாவற்றிற்கும் பதில், ஒரு சில பதில்கள் தான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நமக்கு கிடைக்கும். எல்லாவற்றிற்குமே அப்போஸ்தலர்களும் இப்படித்தான் காணப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்க போகிறீங்க, நீங்கள் ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க, நீங்கள் எனக்கு, நம்ம லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் வாசித்தது மாதிரி, எருசலேமிலிருந்து சகல தேசத்தாருக்கும் நீங்கள் மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்பிற்கும் என்று சாட்சிகளாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன வரம் கொடுக்க போகிறாருன்னு தெரியல, என்ன வரம் கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஆண்டவரிடத்திலே இவர்கள் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தபோது 2 விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க. வரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் வரத்தை அறிந்து கொள்வதற்கும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். தெரியலையா? பெற்றுக்கொள்ள வேண்டுமா? ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விக்கு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வரம் என்னவென்று உங்களுக்கு தெரியவில்லையா? ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். வரத்தை ஏற்கனவே கொடுத்திருப்பார். கொடுத்த வரம் என்ன என்பதை வெளிக்காட்டுங்கள். ஆண்டவரே, நான் அந்த வரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக அதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு பேசுவார். இதுதான் உன்னுடைய வரம் என்பதை வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சீஷர்கள் ஏறக்குறை 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று 16, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அதனுடைய விளைவாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தைக்கோஸ்தே நாளிலே ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஊற்றப்பட்ட அந்த நாளிலே பேதுரு பேசும் பொழுது வேத வாக்கியத்தை தான் அவர் மேற்கோள் காட்டுகிறார். 16வது வசனம் 2ஆம் அதிகாரத்தில், தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடக்கிறது. அப்போ அந்த வேத பகுதியை அவர் படித்ததுனால தான் இதுதான் ஆவியினுடைய வரம், இது எனக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்பதை அவரால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. இது ஏதோ வெறியினாலே மதுபானத்தினாலே கொடுக்கப்பட்ட அனுபவம் அல்ல, இது ஆவியினால் கொடுக்கப்பட்ட வரம் என்பதை அவர் வேத வாக்கியத்தின் மூலமாகத்தான் அறிந்து கொண்டார். அதைத்தான் அவர் மற்றவர்களுக்கும் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 1ஆ 2ஆ என்று நமக்கு தெரியாது. நிச்சயமாக வரங்கள் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உண்மையான மனம் திரும்புதலோடு பாவ மன்னிப்பிற்கேற்ற ஞான ஸ்நானத்தை பெற்றிருக்கிறோமோ, நாம் எல்லோருக்கும் ஆவியின் வரமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதினால்.
நிச்சயமாக ஆண்டவர் ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமாக இதுதான் உங்களுடைய வரம் என்பதை உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் உண்மையான ஜெபத்திலும் வேண்டுதலிலும் கேட்கும் பொழுது, எப்படி இங்கு ஆதி அப்போஸ்தலர்களுக்கு அவர்கள் யோவேலின் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று என்று சொன்னார்களோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வேத வசனத்தை ஆராய்ந்து படிக்கும் பொழுது இதுதான் உன்னுடைய வரம் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யார் எதை கேட்டாலும் செய்கிற தேவன் உங்களுக்கு கொடுத்த வரத்தை உங்களுக்கு உணர்த்த மாட்டாரா? ரொம்ப சுலபம். எவ்வளவோ பெரிய பெரிய காரியங்களை செய்கிற தேவன், ஆண்டவரே என்னுடைய வரம் என்ன எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டால் சொல்ல மாட்டாரா? நிச்சயமாக சொல்லுவார். இரண்டாவது கேள்விக்கு நம்ம பதில் பார்த்துருக்குறோம். என்னுடைய வரத்தை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னா, ஜெபத்தினாலும் வேத வாசிப்பின் மூலமாக நிச்சயமாக நாம் நம்முடைய ஆவியின் வரத்தை அறிந்து கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து வேதத்தின் மூலமாக ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசலைன்னா உங்கள் இருதயத்தில் ஒரு உணர்த்துதலை கொடுப்பார். இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் தான் சொல்கிறது, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அங்கே உங்கள் மனசில் ஒரு விருப்பம் உண்டாகும், இதுதான் என்னுடைய வரம், இதை நான் செய்ய வேண்டும், இந்த வரத்தை நான் செய்ய வேண்டும், நான் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும், நான் உதவி செய்ய வேண்டும், நான் ஆறுதல் சொல்ல வேண்டும், இது எல்லாம் உங்களுடைய செய்கையாக வெளிப்படும். அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் செபித்து கேட்கும் பொழுது உங்களுடைய செய்கையின் மூலமாக ஆண்டவர் உங்களுடைய வரத்தை வெளிப்படுத்துவார். ஜெபத்தின் மூலமாக, வேதவசனத்தின் மூலமாக, உங்களுடைய செய்கையின் மூலமாக அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் உங்களுடைய செய்கையின் மூலமாக வெளிப்படுத்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களுடைய வரத்தை நிச்சயமாக வெளிப்படுத்துவார். நீங்கள் கேட்கும் பொழுது கேட்கிறோமா? அதுதான் முக்கியமான கேள்வி. எல்லாருக்கும் வரங்கள் இருக்கிறது. அந்த வரத்தை கண்டுபிடிப்பது எப்படின்னு பார்த்தாச்சு. கண்டுபிடித்த வரத்தை பயன்படுத்துவது எப்படி? வேதாகமத்திலே வரங்களை பயன்படுத்துவதை குறித்து நிறைய பாடங்கள் இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு ஓமையை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தை குறித்து பேசும்பொழுது 3 ஓமைகளை சொல்லியிருப்பார். அந்த 3 ஓமைகளிலே 2வது ஓமை தாளந்தை குறித்ததான ஓமை. 14வது வசனத்திலிருந்து நம்ம அதை வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம். அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆஸ்திகளை ஒப்புக் கொடுத்தது போல் என்னன்னா, ஆவியானவரை ஒப்புக் கொடுத்தாச்சு. ஆவியானவர் மூலமாக நமக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். அதற்கு இணையாக இங்கே இந்த ஓமை பேசுகிறது. 15 சொல்கிறது, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும் ஒருவனிடத்தில் 2 தாளந்தும் ஒருவனிடத்தில் 1 தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். இங்கே நமக்கு ஒரு முக்கியமான பாடம். இதை நம்ம அந்த 4 கேள்விகளில் பார்க்கல. ஆனால் ஒரு கேள்வி, எனக்கு 1 தாளந்து தான் இருக்குமா அல்லது 1க்கு மேற்பட்ட தாளந்துகள் இருக்குமான்னு சில பேர் யோசிச்சா, தேவனுடைய சித்தம் உங்களுடைய திறமைக்கு தக்கதாக. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இவனுக்கு திறமை அதிகமாக இருக்குது, இவனுக்கு நிறைய கொடுப்பா, அப்படி அல்ல. தேவன் முன்னறிந்திருக்கிறார் எல்லாவற்றையும். ஃபோர் நாலேஜ், அடுத்து என்ன நடக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த அறிவின் அடிப்படையில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். மாறாக நாம் இதை தான் செய்ய வேண்டும் என்று அவர் ஒருபோதும் கட்டளை போட மாட்டார். அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார், இதை செய்ய வேண்டும் என்று அன்பாக அழைக்கிறார். அந்த ஃபோர் நாலேஜ், அவர் எதிர்வரக்கூடிய காரியங்களை முன்னறிந்திருக்கிறது நிமித்தமாக அவனுடைய திறமைக்கு தக்கதாக என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு நபருக்கு 5 தாளந்து, அதிகமான தாளந்துகளை சில நபர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சில நபர்கள் ஆவரேஜான தாளந்துகளை பெற்றிருக்கிறார்கள். சில நபர்கள் ரொம்ப குறைவான தாளந்துகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு பெற்றுக்கொண்ட இந்த நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், 5 தாளந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாளந்தை சம்பாதித்தான். 16வது வசனம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய தாளந்துகளை, அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியின் வரங்களை கண்டுபிடித்த பிறகு, ஆண்டவர் இதுதான் உன்னுடைய வரம் என்று வெளிப்படுத்தி விட்டார் என்றால்,
அந்த வரத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த வரத்தை பயன்படுத்தக்கூடியவராக 2 ஊழியக்காரர்களையும், பயன்படுத்தாத நபராக ஒரு ஊழியக்காரனையும் இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. வசனத்தை வாசிப்போமே. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். 5 தாலந்து வாங்கினவன். 2 தாலந்தை வாங்கினவனை குறித்து 17வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். இந்த 2 ஊழியக்காரர்களும் கொடுக்கப்பட்ட தாலந்துகளை பயன்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 18வது வசனம், ஒரு தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். இந்த நபர் பயன்படுத்தாமல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாளந்தை பயன்படுத்தாத ஊழியக்காரனைப் போல வரத்தை அறிந்து கொண்டவர்கள் அதை பயன்படுத்தாமல் இருந்தால் இந்த ஊழியக்காரனுக்கு ஒப்பானவனாக காணப்படுவார்கள். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 19வது வசனம் சொல்கிறது, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனை 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 5 தாலந்தை வாங்கினவன் 5 தாலந்தை கொண்டு மற்றொரு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்று ஆண்டவரிடத்தில் கணக்கு கொடுக்கிறான். இந்த தாளந்துவமே நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம். நம்முடைய கேள்விக்குள்ளாக அடங்கவில்லை, ஆனாலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், நாம் பெற்ற வரத்திற்கு ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதை நம்ம 1 பேதுரு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்கிறது, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நல்ல உக்கிரானக்காரர்களாக செயல்பட வேண்டும் என்று வரத்தை குறித்து படிக்கும்பொழுது நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் நாம் பெற்ற வரத்திற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை என்று 10 தாலந்துகளை கொண்டு வந்து காட்டுகிறான். 2 தாலந்தை வாங்கினவன் வேறு 2 தாலந்தை நான் சம்பாதித்தேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எஜமானிடத்திலே வந்து காட்டுகிறான். அந்த 2 ஊழியக்காரர்களுக்கும் எஜமான் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், 21வது வசனமோ 23வது வசனமோ ஒரே வசனம் தான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாளந்துகளை பயன்படுத்தி அதை பெருக்கினவர்களுக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதம், எஜமானுடைய சந்தோஷம் காத்திருந்தது. அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன செய்கிறான் என்று வேதம் சொல்கிறதுன்னு சொன்னால், 24, ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அந்த ஒரு தாளந்தை உடையவன் தன்னுடைய தாளந்தை பயன்படுத்தாததைப் போல நாமும் வரங்களை சில நேரத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனை நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோടെ வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவனேவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பே இருளிலே தள்ளிப்படுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தாளந்துகள், அதாவது ஆவியின் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது பார்த்தோம். 2வது, கொடுக்கப்பட்ட ஆவியின் வரங்களை நாம் ஒருவேளை அறியாமல் இருக்கலாம். அதை அறிவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார். நிச்சயமாக தேவன் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நம்ம கேட்கும் பொழுது வேத வசனத்தின் மூலமாக தெரியப்படுத்துவார். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்முடைய செய்கைகள் மூலமாக நமக்கு உள்ளார்ந்த உணர்வுகளை கொடுத்து இந்த வரங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தூண்டுதலை கொடுத்து அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்வதற்கு அவர் வழி செய்வார். அதுதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் படித்தோம். வரங்களை அறிந்து கொண்ட நாம் அந்த வரங்களை பயன்படுத்துகிறோமா, பயன்படுத்தாமல் இருக்கிறோமா? பயன்படுத்துகிறவர்களாக இருந்தோம் என்றால் யாருக்கென்று பயன்படுத்துகிறோம்? இங்கு அந்த 5 தாளந்துகளை வாங்கினவன் 5 தாளந்துகளை கூடுதலாக சம்பாதித்தேன் என்று சொல்லி 10ஐயுமே கொண்டு வந்து எஜமானுக்கு தான் கொடுத்தான்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வரங்களை பயன்படுத்தி நீங்கள் எதை செய்தாலும் அது தேவனுக்கென்று செய்ய வேண்டும். அந்த 5 தாலந்துகளை வாங்கினவன் 5 தாலந்துகளை சம்பாதித்த பின்பு அதை எஜமானுக்கென்று கொண்டு வந்தான். நாம் தாளந்துகளையும் நம்முடைய வரங்களையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய தேவனுக்கென்று பயன்படுத்த வேண்டும். நிறைய நேரங்களிலே உலகத்திற்காக தேவன் கொடுத்த வரங்களை பயன்படுத்தக்கூடிய ஜனங்களை பார்க்கிறோம். அதனுடைய பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் அதற்கு பிரதிபலன் ஒன்றும் கிடைக்காது. சில நேரங்களிலே நாம் வரங்களை பயன்படுத்தாமலேயே இருக்கிறோம். வரங்களை நாம் அறிந்து கொள்ளாமல் இருந்தால் பரவாயில்லை, அறிந்து கொண்ட பிறகும், என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நான் அறிந்து கொண்ட பிறகும் அதை பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது எனக்கு எஜமானுடைய கண்களில் தயவு கிடைக்காது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கென்று வரங்களை பயன்படுத்த வேண்டும். 4வது கேள்வி, எனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை என்னால் பெருக்கிக் கொள்ள முடியுமா அப்படின்னா நிச்சயமாக பெருக்கிக் கொள்ள முடியும். அதுக்கும் இந்த தாளந்து உவமை எடுத்துக்காட்டு. 5 தாளந்தை வாங்கினவன் 10 தாளந்தாக மாற்றினது போல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வரங்களை பெருக்கிக் கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழிகளையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்படின்னா இது போதும் நின்றக்கூடாது. ஆண்டவர் வரும் மட்டுமாக இன்னும் அதிகமான வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் நாட வேண்டும், தேட வேண்டும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள். எனக்கு உள்ளது போதும் என்று இல்லாதபடிக்கு நான் ஆண்டவருக்காக இன்னும் செய்ய வேண்டும், இன்னும் அதிகமான வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருக்காக அதை பெற்றுக்கொள்ள ஆசைப்பட வேண்டும். என்னுடைய சுயத்திற்காக எனக்கு இன்னும் வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஆண்டவருக்காக நான் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும், இன்னும் அதிகமான வரங்கள் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களுக்கு அதிகமான வரங்கள் கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட எண்ணங்களை உடையவர்களுக்கு எப்படி எந்த விதமான படிப்பறிவும் இல்லாத கலிலேய மனுஷர்களை பல பாஷைகளை பேசும்படியாக தேவன் பயன்படுத்தினாரோ, தங்களுடைய நிழல் பட்ட இடங்களிலெல்லாம் சுகம் கிடைத்ததோ, தங்களுடைய வஸ்திரங்கள் பட்ட இடங்களிலெல்லாம் சுகம் கிடைத்ததோ, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆவியின் வரங்கள் கடைசி காலத்திலே வஞ்சனைக்கு அதுதான் காரணமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார். அதற்கு இணையான போலியை சாத்தான் ஏற்படுத்துகிறான். இந்த தொடர் முழுவதுமாக நாம் ஆவியின் வரங்களை குறித்து சில காரியங்களை படித்திருக்கிறோம். அதிலே இந்த வஞ்சகங்களை குறித்தும் பார்த்திருக்கிறோம். நாம் வஞ்சனைக்கு ஆளாகாதபடிக்கு உண்மையான ஊழியத்தை செய்யும்படியாக ஆவியின் வரங்களை பயன்படுத்துவோம். இந்த ஆவியின் வரங்களை பயன்படுத்தி தேவனுக்கென்று நாம் வாழும் பொழுது, தேவனுக்கு என்று நாம் ஊழியம் செய்யும் பொழுது இந்த வரங்களை நாம் இன்னும் பெருக்கிக் கொள்ள முடியும். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவர் மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே சொன்ன அந்த வார்த்தை நமக்கும் சொல்லுவார். 21வது வசனம், நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எஜமான் வர காத்திருக்கிறார். அவருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை உண்மையாக ஆண்டவருக்கென்று பயன்படுத்தி, ஆண்டவர் வரும் நாளிலே நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் அதிபதியாக வைப்பேன் என்ற அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, ஆவியின் வரங்களை குறித்து நாங்கள் படித்திருக்கிறோம். அதை அறிந்து கொள்வது எப்படி, நாங்கள் கண்டுபிடிப்பது எப்படி, பயன்படுத்துவது எப்படி, பெருக்கிக் கொள்வது எப்படி என்பதை நாங்கள் இந்த நாளிலே கேட்டோம். உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுத்த தேவன் அந்த வார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தொடர் செய்திகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஆவியின் வரங்களால் நிரப்புங்க, அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, உமக்கு வல்லமையான சாட்சிகளாக எடுத்து பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.